ஹே guys, இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜூச்சியனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் தான் வச்சுருக்கா போல். அவளோட கடைக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் ட்ரிங்க்மே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கேட்ட மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணிட்டு போய் கொடுக்குறா. அங்கே இருக்கவன் பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, இப்போது எனக்கு வந்துட்டு யாருமே இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு விட்டுட்டு போயிட்டா, நீ வேணா இன்னைக்கு நைட் எனக்கு கம்பெனி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் போதையில் ஏதோ உளறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க சார், நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஆள் எல்லாருமே அவன் கூட சேர்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவள் பயப்படல, அவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பார்த்தா ஒரு பொண்ணு வரா. அவள் என்னோட சிஸ்டரவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பார்த்தா ஹீரோயின் மாதிரியே இருக்கா. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, நான் இப்படி அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி இது நம்ம ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் போல். இவளோட பேர் ஜூயி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசில் தொலைஞ்சு போயிருக்கா. இப்போ தான் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி வந்துருப்பா போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருந்தவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து யோசனையாக இருக்குது, இது யார், நம்ம எப்படி அவங்கள பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போது ஜூயி கூட சேர்ந்து ஷென்னு ஒரு மேனேஜர் வந்திருக்கான். அவங்கெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணதுக்காக. அவன் சொல்கிறான், எங்கள் ஃபேமிலியோட செகண்ட் லேடியவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஹீரோயினை வந்து இது மாதிரி பண்ணதுக்கு ஜூயியுமே அந்த ஆள்களை போட்டு அடிக்கிறா. ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அப்போ நம்ம ஹீரோயின், என்னடா இது, நான் வந்து ஒரு ப்ரூஸ்லி குடும்பத்தை சேர்ந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் யார் அப்படின்னு. அவள் சொல்கிறா, நான் தான் உன்னோட ட்வின் சிஸ்டர், என்னோட பேர் ஜூயி, எனக்கு உன்னோட தேவை இருக்குது, திரும்ப நீ நம்ம ஃபேமிலிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அந்த ஆள் பயங்கரமாக அடித்து போட்டுறாங்க. ஜூயி கேட்குறா, நீ எந்த கையால் என்னோட சிஸ்டரை பிடிச்ச அப்படின்னு. அவன் ஒரு கையை காட்டும் போது அவள் கத்தியை தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட அவன் கையை வெட்டு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு பயம் போல். அவள் அங்கே இருக்க கிளாஸை அவன் தலையில் உடச்சி விட்டுட்டு, இதுவே அவனுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அங்கே பார்த்தா ஜூயி சொல்கிறா, உன் மேலே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் அடிக்குது, அது எனக்கு ஸ்மெல் பண்ணவே பிடிக்கல அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின், நான் என்ன பெரிய பங்களா வீட்லேயே வாழ போகிறேன், நான் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஷாப் தான் வச்சுருந்தேன், அப்புறம் எனக்கு ஸ்வெட்டிங் ஓவர், ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது, நான் இப்போவே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜெல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிட்டு அந்த பாடி ஜெல்லை போட்டு குளிச்சுட்டு வந்துடுறா. ஸோ பார்த்தா அதுலேருந்து பயங்கர ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அவள் குளிச்சுட்டு வந்து பார்த்தா அங்கே காணும் ஒரு செக் மட்டும் இருக்குது, அதில் 50 லேக் பணமும் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் ஜோயி வந்து ஷென் கிட்டே சொல்கிறா, நீ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி வரவை, அவளுக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சு கம்பெனி நாலேஜ்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவளுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டை தவிர எதுவும் தெரில அப்படின்னு சொல்லும்போது ஷென் வந்துட்டு, நீங்கள் சொல்லித்தந்தால் அவங்க பழகிப்பாங்களா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜோயி வந்துட்டு, நீ எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணுறியா, இதுக்கப்புறம் நானே என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஒரு கார் வந்து அவளை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது. ஸோ அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கான் ஷென். அங்கே பார்த்தா அவளுக்கு ரொம்பவே சீரியஸ் ஆகிடுது, அவள் பொழைப்பாளா அப்படின்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜூ கம்பெனிக்கு வந்து நிறைய எனிமீஸ் இருக்காங்க, எப்படா அந்த கம்பெனி அழிவுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ நம்ம ஹீரோயினை தான் அவளுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கால் பண்ணி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினை வந்து ஆக்சுவலி ஜூவோட வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருப்பா போல் ஜூயி. நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறா. அப்போ ஷென் கால் பண்ணிவிட்டு, நீங்கள் தான் வந்துட்டு ஜூயியை நடிக்கணும், கம்பெனியில் கொஞ்ச நாள் நீங்கள் தான் இந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு. அவளுக்கு ஆக்சிடென்டான விஷயத்தெல்லாம் அவன் சொல்லலை. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இந்த கம்பெனியை நான் பார்த்துக்கணுமா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் வித்தியாசமாக செஞ்சு தருவேன், அதை வேணால் எனக்கு தாங்க, நான் செஞ்சு தரேன், இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. அங்கே பாடி கார்ட்ஸ் வந்துட்டு போக விடாமல் மறைக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கு ஷென்மே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுறான். ஹீரோயின் கம்பெனிக்கு போகிறா. ஃபர்ஸ்ட் இயர் வந்து சிஇஓவாக போகிறாள். அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே இவளுக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது என்னன்னு கூட தெரியல, வாசிக்க கூட இல்லை. ஸோ அவளுக்கு நாலேஜ் இதெல்லாம் கிடையாது போல். அவளுக்கு ஒன்லி அந்த ஃபுட் மட்டும்தான் சமைக்க தெரியும். ஸோ வாங்கி வேகமாக வித்தியாசமாக டிசைனாக சைன் போட்டு விட்டுறா. ஸோ எல்லாருக்கும் ஷாக்கு, என்னாச்சு ஜூயி மேம் இன்னைக்கு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஷென் வந்து சில ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவள் நல்லா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அவள் ரொட்டீனை மாற்ற முடியாதுல்ல, அதனால ஷென்னும் ஒன்றும் பேசிக்கல. அவன் சொல்கிறான், இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் சைன் பண்ணது நல்லதாக போச்சு, நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு.
அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இங்கே நெப்போட்டிசம் ரொம்ப ஓவராக இருக்குது. வாங்குன்ற பேர்லேயே 3 பேர் இருந்தாங்க. நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். வாங்போ, வாங்ஷென், அப்புறம் வாங்ஷி தான். ஸோ இவங்க 3 பேருமே நெப்போட்டிசம் தான் வழிய இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரையும் நம்ம வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கா போல. அப்போ அங்கே லேண்ட்லார்ட் வந்துட்டு நீ ரெண்ட் பே பண்ணியா? இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவர் வந்துட்டு ஏய் நான் யார் தெரியுமா, நான் வாங்சென், நான் வந்து ஜூ கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்லி ஓவராக பந்தா பண்ணும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது. அதுக்கப்புறம் ஓ அப்படியா, உனக்கு இன்றைக்கி தானே வேலை போச்சு, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஏய் நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா, நீ தான் அந்த கம்பெனியில் போய் சொல்லிட்டு வந்தியா, எங்கள் சிஇஓவை நான் பார்த்ததே கிடையாது, நான் வீட்டிலேருந்து தான் வேலை பார்ப்பேன், ஸோ எப்படியும் அவங்க நாங்கள் நெப்போட்டிசம் மூலியமாக வந்தோம்னு சொல்லிட்டு எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் தான் அதுக்கெல்லாம் பண்ணேன், இப்போ என்னன்னு சொல்கிற, உனக்கு நான் ரெண்டெல்லாம் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்போ எக்கனாமியும் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு இருக்கு, நான் பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஷென் வந்துடுறான். அவன் சொல்கிறான் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு. அப்போ பயந்துட்டு உங்களை யார் அனுப்புனா, ஜூயி தான் அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் நம்ம ஹீரோயின் பின்னாடி நின்றுட்டு ஜூயே எங்கே இருக்கும் போது அவங்க ஏன் இன்னொருத்தவங்களை அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அவனுக்கு ஷாக் ஆகிட்டு ஐயோ மேடம் சாரி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு இந்த வீடு நான் வாங்கிக்கிறேன், இந்த வீட்டில் தான் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருக்கேன், நான் தனியாகவே இருந்து பழகிட்டேன், ஸோ எனக்கு புது வீடெல்லாம் வேண்டாம், இந்த வீடு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே அதுக்கும் அவன் ஓகே சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஷென் தான் அவன் கார்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல். அவன் அங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் வந்துட்டு நாளைக்கு ஒர்க்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உங்ககிட்ட வாங்கின கடனை வேகமாகவே அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஷென் வந்துட்டு ஏன் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த வீடு வந்து 50 லேக் மட்டும்தான் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் 50 லேக்கில் நான் திரும்பி கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷென் வந்துட்டு ஐயோ மேம் நீங்கள் மறந்துட்டீங்க, ஆக்சுவலி உங்களோட மந்த்லி சேலரி வந்து 80 லேக் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு, என்னடா நம்ம இவ்வளோ பணத்துக்கு சொந்தக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வராரு. அவர் வந்து ஹீரோயின் கிட்டே எப்போவுமே தப்பாக நடந்துக்க தான் பார்த்துட்டு இருப்பார் போல். ஸோ நம்ம ஜூயி வந்து எப்போவுமே பக்கத்தில் விட்டது கிடையாது. ஸோ பார்த்தா அந்த கம்பெனியில் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா, அவளோட பேர் ஆன். அவள் வந்து இப்போ தான் மேரிட் ஆகிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ அவளை வந்துட்டு இந்த ஆள் போய் பார்த்துட்டு நீ வந்துட்டு இந்த டயத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது, நீ வந்து லீவ் எடுத்துக்கணும், நீ வந்து ரொம்ப லேசியாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி புள்ளி பண்ணுற மாதிரி பேசுகிறான். அங்கே ஹீரோயின் வந்துட்டு இந்த நேரத்தில் லீவ் எடுத்துக்கணும்னு ஒன்றும் அவசியம் ஒன்றும் கிடையாதே, நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பொண்ணுங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. அப்புறம் எங்கே பார்த்தா ஷென் போயிட்டு நம்ம ஜூயியை பார்க்குறான். அவளுக்கு இன்னும் அப்படியே தான் உடம்பு இருக்குது. ஸோ அவள் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் சிஸ்டர் எங்கள் கம்பெனி நல்லாவே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் கம்பெனிக்கு வரா. பார்த்தா அங்கே ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவள் ஆக்சுவலி நம்ம ஜூயிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கசின் போல். இப்போ ஜூயிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே அவள் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயினை கூட மதிக்க மாட்டேங்கிறா, சேமாக ஃபேஸ் இருக்குன்னு கூட அவள் அதை யோசிக்கலை. அவள் ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயம் தெரிஞ்சோடனே அவள் செய்வோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா போல். நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் தான் இந்த லிஃப்ட்டில் போவேன் அப்படின்னு. ஆனால் அவள் அதை கேட்காம வேகமாக லிஃப்ட்டில் ஏறி போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா பிரதர் கூன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வராரு. ஆக்சுவலி அவர் தான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் போல். நம்ம ஹீரோயின் அவருக்கு தெரியும் போல், ஏன்னா ஹீரோயினோட ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அவன் நிறைய சாப்பிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் அவருக்கு தெரியுது. ஆனால் ஜூயி வந்துட்டு ஒரே மாதிரி இருப்பாங்கன்ற விஷயத்த அவரும் மறந்துட்டார் போல். அது எப்படியே தெரில, 2 பேர் ஃபேஸ் சேமாக இருக்கிறத எல்லாரும் மறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த ஜியா இருப்பாள், அவள் ஹீரோயின் கிட்ட வந்து மிரட்டுறா. நான் வந்துட்டு பிரதர் கோ கிட்ட பேசி அதெல்லாம் வாங்க போகிறேன், நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே முடிஞ்சா நீ என்னாலும் பண்ணு, நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நைட் போல் டின்னருக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. பார்த்தா அங்கே ஆனியும் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வந்திருப்பா போல். அவளை வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ஆக்கிடுறா நம்ம ஹீரோயின். ஸோ அங்கே பார்த்தா அந்த பிரதர் கோ வந்திருக்காரு. அவர் வெறும் ஆன் கிட்டே போய் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஜியா வந்துட்டு அவர்கிட்ட ஸ்டே பண்ணியாச்சும் அந்த ப்ராஜெக்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஸோ அவர் சொல்கிறாரு நான் ஆன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போது அவங்க வந்துட்டு அந்த ஜியா நான் இல்லை நான் வந்து உங்க கூட இருக்கேன், நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அசிங்கமே இல்லாமல் சொல்கிறா. அப்போது
அவர் எனக்கு ஆனை தவிர வேறு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது. அவள் கேட்குறா, நீங்கள் 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு. ஸோ 2 பேரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜியா சொல்கிறா இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஆன் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறா. ஸோ அந்த ஜியா வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுறா. அப்புறம் ஆன் சொன்னால் வந்து அந்த பிரதருக்கும் செய்வார் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே நம்மளோட சிஓக்கே கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவருமே கொடுத்துட்றாரு. இந்த ஜியாவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அவள் இன்னுமே கம்பெனிக்கு போயிட்டு எல்லாருமே நான் சொல்கிறபடி தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் லன்ச் நான் வாங்கி தரேன், எல்லாருமே இப்போவே இந்த இடத்த விட்டுட்டு போகணும், யாரும் சாப்பிட போகலன்னா அவங்களை நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஜியாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு ஒன்று இந்த கம்பெனியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா போல். அவள் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ஆக்சுவலி கொஞ்சம் இல்லீகல் வேலையெல்லாம் பார்ப்பா போல். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஜூயி வந்துட்டு சரியாகி வந்துட்டா போல். அவளை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, சிஸ்டர் நீங்கள் எப்படியும் இங்கே வந்துட்டீங்களா, சரி ஓகே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறேன், என் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுத்தா நல்லா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜோயி சொல்கிறா, உன்னோட ஃப்ரெண்டு இங்கே நிறைய இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்பினா என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவள் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு இங்கே எந்த ஒர்க்கும் கிடையாது, நீங்கள் எடுத்து போ அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டீங்க இந்த கம்பெனியை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்துட்டு என்னோடய ஸ்ட்ரீட் ஷாப்பே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ ஜூயி வந்துட்டு உனக்கு அவ்வளோ பிடிச்ச ஃப்ரெண்டுனாலும் அவள் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சோடனே நீ வேலையை விட்டு தூக்கிட்ட, ஸோ இதுதான் முக்கியம் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு, ஸோ நீ கண்டிப்பாக என் கூட இருக்கணும், எனக்கு ஒரு ஹெல்ப்பரா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஜூயி வந்துட்டு எல்லாருக்கும் சரியாக போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க வெளியில் வரா. பார்த்தா அங்கே ஹீரோயின் கரெக்டாக ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா போல். எல்லாருமே அங்கே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜூயிக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, அவளும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் பார்த்து கண் அடிக்கிறா. ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.